முதல்ல நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா 28/3/2024 வெளியிட்டிருக்காங்க. குரூப் 1 எக்ஸாம் மிகப்பெரிய ஜாப்னு சொல்லலாம். இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 27/4/2024 அன்னைக்கு மதியம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படியே அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சா அதுக்காக 2/5/2024 மதியம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமோட டேட்டும் வெளியிட்டிருக்காங்க 13/7/2024. எக்ஸாமோட டைமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 9:30 to 12:30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போஸ்டிங்கை பற்றி கொடுத்துருக்காங்க. டெப்டி கலெக்டருக்காக 16 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு 23 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்காக 14 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டெப்டி கோஆப்ரேட்டர் நியூ போஸ்டிங்காக 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக 14 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அதுக்காக ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதுக்காக ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 90 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா 7 விதமான போஸ்ட்டுக்கும் 21 வயசு ஸ்டார்ட் ஆகிருக்கணும். இந்த 7 விதமான போஸ்டிங்கை அப்ளை பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் மஸ்ட்டாக 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 34 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்கிறவங்க நீங்கள் போஸ்டிங்கை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக டெப்டி கலெக்டருக்கு 39 வயசு இருக்கணும். டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு 39 வயசாக இருக்கணும். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 39 வயசாக இருக்கணும். டெப்டி கோஆப்ரேட்டருக்கு 40 வயசாக இருக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 39 வயசு. டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு 39 வயசு. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு 39 வயசு ஆயிருக்கணும்னு மஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியை தவிர்த்து எல்லா காஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட்டர் கொடுத்துருக்காங்க. டெப்டி கலெக்டருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும். டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். மஸ்ட்டாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லா போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாத நான் இதோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அண்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு இது எல்லாம் குவாலிஃபைடாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. உமனுக்கு பார்த்தீங்கன்னா டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இவங்க 155 ஹைட் இருந்தாவே போதும். மற்ற இந்த ஜாப் அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா ஹைட் என்ன, வெயிட் என்ன, செஸ்ட் என்ன, ஆன் ஃபுல்லிங் இன்ஃபர்மேஷன் என்ன, ஆன் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, டிஃபென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதோட சென்டிமீட்டர் எல்லாம் கேட்பாங்க. அதோட சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எக்ஸாமை பற்றி பார்க்க போகலாம். எக்ஸாமை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேப்பராக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேப்பராக இதில் டிகிரி ஸ்டாண்டர்டை பற்றி 175 கொஷின் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 25 கொஷின், டோட்டலாக 200 கொஷின் கேட்குறாங்க. மேக்ஸிமம் மார்க்கு 300 இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hour கொடுப்பாங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இவங்களுடைய மேக்ஸிமம் குவாலிஃபைங் மார்க் 90 மார்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக 4 எக்ஸாம் வைக்க போகிறாங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. இந்த தமிழ் எக்ஸாமை பாஸ் பண்ணால் மட்டும்தான் மற்ற 3 பேப்பரும் உங்களால் எலிஜிபிளாக எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்காக 100 மார்க் கொடுக்குறாங்க. டோட்டல் பேப்பர் அண்டு இன்டர்வியூ எல்லா மார்க்கோட சேர்த்து 850 மார்க்கு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் பேப்பர் 1 பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த 3 பேப்பருக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. நன்றி நண்பர்களே. இன்னொரு நாள் சூப்பரான ஒரு ஜாப்பை பற்றி நாம் பார்ப்போம்.